ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றினா டெக்ஸஸில் சப்ஸ்டியூட் டீச்சர் ஆகிறது எப்படி அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். நான் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்தப்போ நான் சப்ஸ்டியூட் டீச்சராக எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்த்துருக்கேன். என்னோட டிஸ்ட்ரிக்டோட பேர் லியாண்டர் ஐஎஸ்டி. ஐஎஸ்டிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். அப்போது நான் எப்படி அந்த வேலையை பார்த்தேன், யாரெல்லாம் இந்த வேலையை பார்க்கலாம், இது அப்ளை எப்படி பண்ணணும், எப்படி வேலை கிடைக்கும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 3 விஷயம் தாங்க. ஒன்று, நீங்கள் H4 EAD இல்லை EAD. EADனா எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட், இல்லை க்ரீன் கார்டு. உங்ககிட்ட க்ரீன் கார்டு இருக்கணும், இல்லை EAD இருக்கணும், இல்லை நீங்கள் சிட்டிசனாக இருக்கணும். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். டீச்சர் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிராஜுவேட்டாக இருக்கணும் நீங்கள், ஓகேவா? ஒரு 3 வருஷம் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும். 3வது, நீங்கள் வந்து பேசுகிற இங்கிலீஷ் மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்க பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா தான். சிட்டிசனாவோ க்ரீன் கார்டாவோ இல்லை EAD இருக்கணும், கிராஜுவேட்டாக இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஹை பேயிங் ஜாப் எல்லாம் கிடையாது, லோ பேயிங் ஜாப் தான். இப்போது நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க, உங்ககிட்ட டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம். இல்லை எனக்கு சின்ன வேலை இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற வேலையெல்லாம் வேண்டாம், நான் பெரிய கரியர் ஓரியன்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களும் இந்த வேலையை பார்க்கலாம். ஈஸியான வேலை, இட்ஸ் அ ஃபன் ஜாப். குழந்தைங்களோட இருக்கிறது எனக்கு பிடிக்கும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதோட வெப்சைட்குள்ளே போயிட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்துட்டு அதில் சப்ஸ்டியூட் டீச்சர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் எப்படின்னா ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். நேமு, உங்களோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் இருக்கிற அட்ரெஸ்ஸு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த காலேஜ்லேருந்து, எந்த ஸ்கூல்லேருந்து, அப்புறம் உங்கள் ரெஸ்யூமே கேட்பாங்க, நீங்கள் ரெஸ்யூமே அப்டேட் பண்ணணும். இதில் இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம்னா ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அட்லீஸ்ட் 3 பேரையாச்சும் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்களை பற்றி அவங்கக்கிட்ட விசாரிப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ரிலையபிளாக சொன்ன இடத்துக்கு வருவாங்களா, கரெக்ட் டைம் ஃபாலோ பண்ணுவாங்களா, ப்ரொஃபஷனலாக இருப்பாங்களா, அந்த மாதிரியான கேள்விகள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 3 ஃப்ரெண்ட்ஸ் பேரோ, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரி யாரோட பேர் கூட நீங்கள் அதில் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 3 பேரோட பேர் கொடுக்கணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க இந்த அப்ளிகேஷனை. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் வந்து ஹையர் வியூன்ற ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிலேருந்து வரும். இவங்க வந்து இந்த ரெக்கார்டட் இன்டர்வியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனி. ஸோ இந்த இன்டர்வியூவோட லிங்க் உங்களுக்கு இமெயிலில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஹையர் வியூவில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஒரு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டும். உங்களுக்கு 72 hours இருக்கும் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வெல் ப்ரொஃபஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். வெல் க்ரூம்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்ல நீட் அண்ட் க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, வெல் க்ரூம்டாக, அதாவது நல்லபடியாக மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தலையெல்லாம் சீவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் இன்டர்வியூ ஆன்சர்ஸை. ஸோ ரொம்ப ஜெனரிக்காக, ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் இந்த கேள்வியெல்லாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் எவ்வளோ லாங்காக ஆன்சர் பண்ணுறீங்கன்றது பாயிண்ட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஆன் டு த பாயிண்ட், எவ்வளோ ப்ரிசைஸாக, எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்றது தான் இதில் வந்து விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எப்போவுமே ஒரு ட்ரையல் கொஷின் இருக்கும், ப்ராக்டிஸ் கொஷின். அந்த கொஷினை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை வாசித்து முடிச்சுட்டு உங்களுக்கு 30 seconds டைம் கொடுக்கும் டு திங்க். அது வந்து அந்த கிளாக் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அந்த 30 secondsல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்கன்னு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களோட லேப்டாப்பில். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து 3 minutes இருக்குது ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 3 minutes பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 minute கூட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம். ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக். அந்த கொஸ்டின் முடிச்ச உடனே இட் லாஸ்க் யூ ஆர் யூ ரெடி ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு. ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டினில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? ஸோ அடுத்தது மெயின் கொஸ்டின் இதே மாதிரி தான் கொஸ்டின் ப்ளே ஆகும். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு 30 seconds இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 30 secondsக்கு அப்புறம் கேமரா ஆன் ஆகும், ரெக்கார்ட் அதுவே சப்மிட் பண்ணிவிடும் 3 நிமிஷத்துக்கு அப்புறம். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1 minute ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணி நீங்களே சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதுவே கேட்கும் நீ அடுத்த கொஸ்டினுக்கு ரெடியா அப்படின்னு. நீங்கள் ரெடினா நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணி யூ கேன் ஆன்சர். மேக்ஸிமம் 5 questions இருக்குங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. சிம்பிளாக தான் இருக்கும்.
அதை ஆன்சர் பண்ணி விட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ ஆர் செலக்டட் அவங்க உங்களுக்கு ஒரு இது அனுப்புவாங்க அடுத்த ஸ்டெப்பு. அது டிப்பிக்கலி நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் தான் அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு நம்ம காசு கட்டணும். ஸ்க்ரீனிங்க்கு ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ஸ்க்ரீனிங் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமா, ஏதாச்சும் கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்கா. ஏன்னா வி ஆர் கோனா பி ஒர்க்கிங் வித் கிட்ஸ். ரொம்ப இங்கே வந்து குழந்தைங்களோட சேஃப்டி இஸ் தி அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் யூஎஸில். யூ கெனாட் மெஸ் வித் இட். அதனால கண்டிப்பாக உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி நீங்கள் காம்பெட்டண்ட்டான ஒரு ஆள்னா மட்டும்தான் உங்களை ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ், நான் ஃபஸ்ட் சொன்னதில் இன்னொரு ஐட்டமை சேர்த்துக்குங்க. 4வது விஷயமா கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது ஸ்கூல்ஸில் எனிவேர் நெக்ஸ்ட் டு சில்ட்ரன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. அதில் அவங்க உங்களுக்கு ஒரு புக்லெட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என்ன மாதிரி ஜாப்ஸ் நீங்கள் எடுக்கலாம், என்ன ஆப் டவுன்லோட் பண்ணணும். உங்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து 2 hours பண்ணுவாங்க. டிப்பிக்கலாக 2 to 3 hours நடக்கும். அது என்னைக்கெல்லாம் நீங்கள் சைன் அப் பண்ணலான்னெல்லாம் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே சொல்லிடுறேன் எங்கள் லியாண்டர் ஐஎஸ்டியில் என்னன்னு. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தீங்கன்னா $115 கிடைக்கும். சாதாரணமான ஒரு டீச்சருக்கு 115, சப்ஸ்டியூட் டீச்சருக்கு $115. ஆனால் நீங்கள் வந்து ஐஏனா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் அசிஸ்டன்ட்னு வாங்க. ஐஏலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஐஏன்றது இந்த ஸ்பெஷல் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற கிட்ஸ், கொஞ்சம் படிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக படிக்கிறவங்க, இந்த ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கள தான் ஐஏன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $120 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு டீச்சர் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து எனி ஸ்பெஷல் ஸ்கில்லெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. நீங்கள் பெர்மனன்ட் டீச்சர் ஆகணும்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்கே டீச்சர் சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும். சப்ஸ்டியூட் டீச்சர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாமே எதுவும் வேண்டாம். சப்ஸ்டியூட் டீச்சர்னால் பேசிக்லி ஒரு டீச்சர் லீவில் போகிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காகனா அந்த இடத்த நீங்கள் அன்றைக்கி ஒரு நாளுக்கு ஃபில் பண்ணுறீங்க. அந்த டீச்சர் 3 நாளைக்கு போனாங்கன்னா 3 நாளைக்கு ஃபில் பண்ணுறீங்க. இங்கே எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூமில் தான் நடக்குது. எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஆன்லைன்னா எல்லா அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணணும். எதுவுமே இந்த பேப்பரில் எழுதி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் டீச்சராக வேலை பார்க்கும்போது நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு சப்ஸ்டியூட் டீச்சராக போகிறீங்களோ அந்த டீச்சரோட கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும், என்ன இந்த ஃபஸ்ட் பீரியடில் என்ன பண்ணணும், செகண்ட் பீரியடில் என்ன பண்ணணும்னு கிளியராக நோட்ஸ் இருக்கும். அதை மட்டுமே கிளியராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்ம போகிறது நம்ம அந்த டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். அவங்க இல்லைன்னுக்காக அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான். அவர் ஜாப் இஸ் நாட் டு டீச் சம்திங் நியூ, இட் இஸ் ஜஸ்ட் டு கீப் த கிட்ஸ் இன் பிளேஸ். அவங்கள எங்கேஜாக வச்சுக்கணும், அவங்கள சேஃபாக வச்சுக்கணும். டீச்சர் இல்லாதப்போ அவங்கள அவங்க பண்ணுற வேலையை அன்னைக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்கள பண்ண வச்சு அவங்களோட ஹோம்ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ண வைக்கணும். இதுதான் உங்கள் வேலை. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் பண்ணுறது அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அது வந்து டிப்பிக்கலாக எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்ரி 3-4 monthsக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ பிகம் அன் ஆக்டிவ் சப்ஸ்டிடியூட் டீச்சர். ஆக்டிவ் சப்ஸ்டிடியூட் டீச்சர்னால் என்னென்னா, நீங்கள் அந்த ரெட் ரோவர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். அது வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கும்போதே அவங்க உங்களை டவுன்லோட் பண்ண வச்சுடுவாங்க. பட் நீங்கள் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் பேர் அதில் பாப்அப் ஆகும். அதில் பாப்அப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரெட் ரோவர் ஆப்பில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போ சர்டன் ஸ்கூல்ஸ் என்னால் சின்ன குழந்தைங்க கூடலாம் இருக்க முடியாதுப்பா, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு, உங்களோட தேவையில்லை, உங்களோட டைமுக்கு அனுசரித்து நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸ் எடுத்துக்கலாம். 1 full day வேலை பார்த்தீங்கன்னா $115, டேக்ஸ் எல்லாம் போக $100 கையில் கிடைக்கும். பாதி நாள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பாதி நாளுக்கு மேலே வேறு ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு எங்கேயாச்சும் போகணுன்னா நீங்கள் காலையில் 8 to 12 ஒர்க் பண்ணலாம், இல்லை மத்தியானம் 12 to 4 ஒர்க் பண்ணலாம். ஆனால் மினிமம் நீங்கள் 4 hours ஒர்க் பண்ணால் தான் ஹாஃப் டே கணக்கு, 8 hours ஒர்க் பண்ணால் தான் ஃபுல் டே கணக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலோட அசைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பேட்ஜு, கிளாஸ் ரூமோட கீ, ஒரு ஃபைல் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் எங்கே நீங்கள் போய் எந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் இருக்கணும்னு காமிச்சிருவாங்க. நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் போயிட்டு அந்த டீச்சர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இதுதான் சப்ஸ்டியூட் டீச்சரோட வேலை.
உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் இருக்குது, உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்குது. நீங்கள் ஃபுல் டே போனீங்கன்னா லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே உங்களுக்கு டீச்சர்ஸ் லவுஞ்ச் இருக்கும், நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்லாம். இல்லை உங்கள் கிளாஸ் ரூம்லேயே கூட உட்காந்து சாப்பிடலாம். பேட்ஜஸ் வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ணும், கீயும் உங்கள் கிளாஸ் ரூமை ஓப்பன் பண்ணும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. எப்படி வந்து இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். கண்டிப்பாக யாராலெல்லாம் இந்த வேலையை பண்ண முடியுமோ நீங்கள் போய் பண்ணுங்கள். ஏன்னா டிப்பிக்கலாகவே எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லையுமே சப்ஸ்டியூட் டீச்சருக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கும், ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களால் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது ஒரு ஹெல்ப்பாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு குழந்தைங்களோட இருக்க பிடிக்கும், கொஞ்சம் ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் அவுட் திஸ் சான்ஸ். ஃபன்னாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வேலை. பட் நீங்கள் வந்து ஒரு கரியராக பார்க்குறீங்கன்னா சாரி, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ். பட் டெஃபினெட்லி உங்களுக்கு இட் கிவ்ஸ் யூ அ குட் அமௌண்ட். நீங்கள் மாதம் சேர்த்து வைக்கலாம், உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற பொருள் வாங்கலாம். இட்ஸ் குட். இட்ஸ் அ ஸ்மால் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தாங்க. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இல்லை, எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் மிஸ் பண்ணேன்னா அடுத்த வீடியோவில் அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.